கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மதுபானம் என்கிற ஒரு விஷயம் எந்த ரூபத்தில் எங்கே இருந்தாலும் அது உயிருக்கு ஆபத்தாக தான் இருக்கும். கள்ளக்குறிச்சி அப்படிங்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஊரில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கள்ளச்சாராயத்தின் விளைவாக எத்தனையோ உயிர்கள் பலியாகி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்படி கள்ளச்சாராயம் அப்படிங்கிற போதைக்கு இந்த உயிர்கள் இப்படி பலியாகி இருக்கும் என்றால், ஆன்மீகத்தில் கள்ள ஊழியர்கள், கள்ள போதனை, கள்ள ஆராதனை, இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. அதுவும் ஒரு வகையில் போதை தான். அதற்கு பலியாகிறவர்களுடைய எண்ணிக்கையும் கணக்கற்று இருக்கிறது. அதை குறித்து தான் இந்த பதிவுகளை பார்க்க போகிறோம். பார்ப்போம் வாங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: அவன் திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். நோவா தெரிந்தோ தெரியாமலோ செய்த இந்த ஒரு காரியம் கானானுக்கு சாபத்தை கொண்டு வந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் 2 சம்பவங்கள் உண்டு. 2 பெண்கள் தங்கள் தகப்பனாரோடு கூட செய்த விஷயம். நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படிக்கு அவருக்கு மதுவை குடிக்க கொடுத்து அவருடைய சயனிப்போம் வா என்றாள். 2 முறை நடக்கிறத பார்க்க முடியும். அதன் மூலமாகத்தான் அம்மோனியர்களும் மோவாபியர்களும் இந்த உலகத்துக்குள்ள வந்தாங்க. ஒரு பெரிய தப்பு நடக்குது. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் தாவீது தப்பு செஞ்சிட்டாரு. அதை மறைக்கிறதுக்கு உரியா அப்படிங்கிறவனுக்கு என்ன செய்றாரு பாருங்க. தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதுக்கு அழைத்து அவனை வெறிக்க பண்ணினான். ஆனாலும் அவன் தன் வீட்டுக்கு போகாமல் சாயங்காலத்திலே தன் ஆண்டவனின் சேவகரோடே தன் படுக்கையிலே படுத்துக்கொண்டான். அந்த உரியா நல்ல மனுஷன்தான். அந்த நல்ல மனுஷன் மேலே பொல்லாப்பு வரணும்னு சொல்லிட்டு தாவீது அந்த மனுஷனுக்கு குடிக்க கொடுத்து வெறிக்க செய்ததை பார்க்க முடியும். இப்படி இருக்கின்ற இந்த சம்பவங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இப்படிப்பட்ட தவறான விளைவுகள் மனிதனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடாது என்பதற்காக அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் இதெல்லாம் போட்டிருக்குது, அதனால நான் இதை செய்வேன் அப்படிங்கிறதுக்காக அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே தவிர்க்க வேண்டும். கள்ள சாராயம், கள்ள குறிச்சியில அநேக உயிர்களை பலிவாங்கி இருக்கிறது. டிவி நியூஸ்ல பார்த்தோன்னா மனம் பரிதவிக்கிறது, மனம் பதைக்கிறது. அதை தாண்டி ஒரு சிலர் பேட்டி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இது அரசாங்கம் செய்த தவறு அப்படின்னு சொல்றாங்க. அரசாங்கத்தை சொல்லி குற்றம் இல்லை. ஆனால் இந்த கள்ளச்சாராயம் என்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஏதோ திடீரென முளைக்கிற காலம் அல்ல, நெடுங்காலமாக இருக்கிற ஒரு விஷயம். அதை விரும்பி போய் குடிக்கிறவங்க, முதல் முறையாக குடிக்கிறவங்களை யோசனை பண்ணி பாருங்க, ஏதோ வித்தியாசமாக இருக்கிறது. ஏன்னா அரசாங்கத்தில் செய்கிற ஒரு விஷயத்துக்கும் கள்ளத்தனமாக செய்கிற ஒரு விஷயத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசம் ஒரு ருசியை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கையில். இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு முறை ருசித்து பார்த்தவங்க மறுமுறை ருசித்து பார்க்கிறார்கள், ஒரு முறை ருசித்து பார்த்தவர்கள் மறுமுறை ருசித்து பார்க்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கூட தன்னுடைய சகாக்களையும் கூட்டிகிட்டு போவாங்க, நண்பர்களையும் கூட்டிகிட்டு போவாங்க, வாங்கியும் கொடுப்பாங்க, நண்பர்களை வாங்கி தர சொல்லியும் கட்டாயப்படுத்துவாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கிற வாழ்க்கையில் ஒரு நாள் கெமிக்கல் ஜாஸ்தி ஆயிடுச்சு, மிக்சிங் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்ன செய்ய முடியும்? போன உயிர் திரும்பி வருமா? நிச்சயமாக வராதே. அப்போ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது யார் அப்படின்னா, இந்த உலகத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் தான், நம்முடைய சகோதரர்கள் தான், நம்முடைய தகப்பன்மார் தான், நம்முடைய நண்பர்கள் தான். எப்படி கள்ளச்சாராயம் போதையை உண்டாக்கி மரணத்துக்கு நேராக அழைத்து செல்லுகிறதோ, அதே போல தான் கள்ள போதகம், கள்ள ஊழியம், கள்ள உபதேசம், கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள ஆராதனை, இவ்வளவு விஷயங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு. நாம் இதை குறித்தும் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. அது சரீரத்துக்கு கேடு, இது ஆவி ஆன்மாவுக்கு கேடு. ஆக மொத்தத்தில் எல்லாவற்றுக்கும் கேடு. கள்ள உபதேசம், செழிப்பு உபதேசம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த கள்ளச்சாராயம் போல போதை நிறைந்ததா இருக்கும். இப்படி இருக்குதா, அப்படி இருக்குதா, அவ்வளவு சம்பாதிக்கலாமா, எவ்வளவு சம்பாதிக்கலாமா, இப்படி நான் பணக்காரனாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரா, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் எனக்கு கொடுக்க விரும்புகிறாரா, இதுதான் சரியான ஆராதனையா, ஆட்டம் போட்டு பாட்டு பாடி புகையை போட்டு லைட்டை போட்டு இதுதான் ஆராதனையா, இவ்வளவு நாள் அமைதியா ஆராதிச்சுட்டு இருந்துட்டேனே, இப்படிதான் ஆராதிக்கணுமா அப்படின்னு சொல்லி புதுசா கள்ள போதனைகளையும் கள்ள ஆராதனைகளையும் இந்த உலகத்துல கொண்டு வந்து பழக்கி விட்டார்கள். எப்படி அன்றைக்கு போய் குடித்து செத்தவங்களுக்கு அன்னைக்கு தெரியுமா, மரித்தவர்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு நான் இதை குடித்து சாக போகிறேன் என்று ஒரு நாள் விளையாண்டு விட்டது. அதே போலதான் இந்த கள்ள போதனை என்கிற போதை, இந்த கள்ள ஆராதனை என்கிற போதை, கள்ள தீர்க்க தரிசனம் என்கிற ஒரு போதை மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. ஒரு நாள் கொன்று போடும். ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும்.
ரோமர் 14:21 என்ன சொல்லுகிறது தெரியுமா? மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்ற எதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுகிறதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுகிறதற்காவது ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாயிருக்கும். ஒன்று அடுத்தவனுடைய நன்மையை பார்க்கணும், அடுத்தது நம்முடைய நன்மையை பார்க்கணும். நான் செய்கிறது மற்றவங்களுக்கு இடரலாக இருக்கும் என்றால் அதை செய்யக்கூடாது. அடுத்தது பாருங்க, 1 பேதுரு 4:3 என்ன சொல்லுது? சென்ற வாழ்நாட்காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்போ அந்த மதுபானம் பண்ணுகிற பழக்கத்தை பரிசுத்த வேதம் என்ன சொல்லி அழைக்கிறது? புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி என்று அழைக்கிறது. அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரகாராதனை செய்து வந்தோம். அதை அருவருப்பு என்று வேதம் சொல்லுகிறது, மதுபானம் பண்ணுகிறது. ஆபகுக் 2:15 சொல்லுகிறது, தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து. நண்பர்களோடு குடிக்க போறீங்களா? நண்பர்கள் உங்களை குடிக்க அழைக்கிறாங்களா? அவங்களுக்கு தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து தன் துருத்தியை அவர்கள் அண்டையிலே வைத்து அவர்களுடைய நிர்வாணங்களை பார்க்கும்படி அவர்களை வெறிக்க பண்ணுகிறவனுக்கு ஐயோ. உன் நண்பனை நீ குடிக்க செய்தால் உனக்கு ஐயோ, உன் நண்பன் உன்னை அழைத்தால் அவனுக்கு ஐயோ. பரிசுத்த வேதம் வன்மையாக கண்டிக்கிறது. சரி, கள்ளச்சாராயத்தை எடுக்கக்கூடாது, நல்ல சாராயத்தை எடுத்துக்கலாமா அப்படின்னா, கள்ளச்சாராயம் அன்றே கொள்ளும், நல்ல சாராயம் நின்று கொள்ளும். அவ்வளவுதான் விஷயம். அப்போ மனிதனுடைய சிந்தைக்கு போதையை உண்டு பண்ணுகிற எல்லா ஆபத்து, சரீரத்துக்கு ஆபத்து, உள் உறுப்புகளுக்கு ஆபத்து. அதே போலதான் பரிசுத்த வேத வசனத்தை கர்த்தருடைய சித்தத்தை தாண்டிய வேறு வேறு விளக்கங்களை வித்தியாசமாக கொடுத்து ஜனங்களை தள்ளாடி நடக்க செய்கிற ஊழியர்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஏன்னா அவங்க தானும் கெட்டு தன்கிட்ட வருகிற விசுவாசிகளையும் கெடுத்து எல்லாரையும் நரகத்தின் பிள்ளைகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு என்ன நடக்குமோ அதுதான், அது போன்றது தான் கள்ள ஊழியர்களுக்கும் நடக்கும். நாம் சொல்லுகிற சத்தியம் சரியானது தானா என்று ஊழியர்கள் யோசிக்க வேண்டும். நான் கேட்கிற சத்தியம் சரியானது தானா என்று விசுவாசிகள் யோசிக்க வேண்டும். வேத புஸ்தகம் மாறாததாக இருக்கிறது. எப்படி நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறாரோ அதே போல தேவனுடைய வார்த்தையானது நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கிறது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது. அவருடைய சித்தத்தை மட்டும்தான் செய்யும். ஆனா சாத்தான் அதை உபதேசிக்கும் போது வேறு மாதிரி உபதேசிப்பான். ஆராதனை அப்படிங்கிற ஒரு பெயரை வச்சுக்கிட்டு எவ்வளவு அட்டூழியம் நடக்குது. காணிக்க தசமபாகம் என்கிற அந்த ஒரு பெயரை வைத்துக்கொண்டு எவ்வளவு அட்டூழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் கள்ள உபதேசம், இதுதான் கள்ள ஊழியம், இதுதான் கள்ள போதகம், துர் உபதேசம். சபை கூடி வருதல் என்றால் என்ன, ஆராதனை என்றால் என்ன, எல்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. இன்றைக்கு குடும்பமா ஏமாத்துறாங்க, கணவன் மனைவியாக ஏமாத்துறாங்க, தனிப்பட்ட தாளந்துகளை வைத்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஜாக்கிரதை, எச்சரிக்கை, இவ்வளவுதான் சொல்ல முடியும். பொய்யான சத்தியத்தை சொல்லி கொண்டிருக்கிறவங்க தைரியமா சொல்லி கொண்டிருக்கும் போது உண்மையான சத்தியத்தை சொல்றவங்க பயந்துக்கிறாங்க. சில எச்சரிப்பு வீடியோக்களை, விழிப்புணர்வு வீடியோக்களை போடும்போது அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நல்லதை சொல்லும்போது எதற்கு இவ்வளவு எதிர்ப்பு அப்படின்னா அவங்க அதில் பழகிட்டாங்க, அந்த போதையில் பழகிட்டாங்க, வேற வழி கிடையாது. அதிலிருந்து வெளிவர தெளிவான சிந்தையோடு தெளிவான புத்தியோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில் நடக்க நாம் தொடர்ந்து கத்தி கொண்டே இருக்க வேண்டும். இதை செய்து கொண்டே இருப்போம். தெளிவடைகிற வரை செய்வோம், தேவ சித்தம் நிறைவேறுகிற வரை செய்வோம், இந்த உலகத்தில் உயிர் இருக்கிற வரைக்கும் செய்வோம். கள்ளத்தனமான எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு சரியான சத்தியத்துக்கு நேராக நாம் நம்மை திருப்புவோம். கள்ளத்தனமாய் வருகிற எதுவும் ஒரு நாள் கொல்லும். சத்தியமோ ஜீவனை நமக்கு கொடுக்கும், வாழ வைக்கும் நித்தியமாக. மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட சந்திப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.